சோ ஹலோ நண்பா, போன வீடியோல நம்ம மிக்கி வைரஸ்ன்ற ஒரு பாலிவுட் மூவியோட டெக்னிக்கல் சீன்ஸ் எல்லாம் பிரேக் டவுன் பண்ணிருந்தோம். அண்ட் அந்த படத்துல வந்து ஒரு சீன் காட்டியிருந்தாங்க. என்னன்னா, பாஸ் பண்ணுங்க. நண்பா, இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஹேக்கர் டூல் கிட்னு சொல்லுவாங்க. இதுல வந்து ஹேக்கர்ஸ்க்கு தேவையான எல்லா போர்ட்டபிள் கேஜெட்ஸ் எல்லாம் இருக்கும். எப்படின்னா ஆப்டிகல் மவுஸ், கனெக்டர்ஸ், ஓடிஜி கேபிள் அண்ட் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கும். இத பத்தி உங்களுக்கு வீடியோ வேணும்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நீங்க எல்லாரும் அதை தான் கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க. வெயிட், இது என்ன நடுவுல புதுசா இருக்கு? MIRA மைரா மாத்துன் போனை யாரோ ஹேக் பண்ணிட்டாங்களாமா, அத பிரேக் டவுன் பண்ணுங்க. வேறாண்டி, செம்ம ஐடியாடா, கண்டிப்பா பண்ணலாம், நிறைய வியூஸ் வரும். இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. அது எல்லாம் வேணாம் ப்ரோ, அவங்க பேரெல்லாம் போட்டு வியூஸ் வாங்கறதுக்கு நான் ஒண்ணும். அண்ட் கமிங் டு தி டாபிக், இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஹேக்கர் புல்லிங்கோ என்ன கேஜெட்ஸ் எல்லாம் வச்சிட்டு இருப்பாங்கன்னு பார்க்க போறோம். பட் நண்பா, இந்த ஒரு வீடியோல எல்லா கேஜெட்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அப்படி பண்ணா உங்களுக்கும் போர் அடிக்கும். சோ இது ஒரு பிளேலிஸ்ட் சீரீஸா போட்டு ஃபியூச்சர்ல நிறைய டெக் கேஜெட்ஸோட ரிவ்யூஸ் எல்லாம் பண்ணலாம்னு இருக்கேன். கண்டிப்பா இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி நிறைய மூவிஸோட டெக்னிக்கல் சீன்ஸ் எல்லாம் பிரேக் டவுன் பண்ணிருக்கோம். சோ அதெல்லாம் நீங்க இன்னும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு, போய் பாருங்க. கண்டிப்பா நிறைய புது விஷயங்களை கத்துப்பீங்க. அண்ட் வாங்க இன்னைக்கு வீடியோ ஆரம்பிக்கலாம். மை நேம் இஸ் சதீஷ் ராஜ் அண்ட் யூ ஆர் வாட்சிங் தி இன்ட்ரெஸ்டிங் சேனல். சோ நண்பா, நீங்க ஒரு ஹேக்கர் புல்லிங்கோவா மாறணும்னா அதுக்கு இந்த ஹேக்கிங்கோட தியரிட்டிக்கல் கான்செப்ட்ஸ் அண்ட் கோடிங் ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப முக்கியம் தான். பட் வெறும் சாஃப்ட்வேர் ரிலேட்டட் ஹேக்கிங் தெரிஞ்சிருந்தா மட்டும் பத்தாது. ஏன்னா சில நேரத்துல எல்லாம் சாஃப்ட்வேரை வச்சு ஹேக் பண்றதை விட ஹார்ட்வேர் டூல்ஸ் எல்லாம் வச்சு ஈஸியா ஹேக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அண்ட் நீங்க மூவிஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கூட மேக்ஸிமம் இந்த கேஜெட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் ஹேக்கிங் எல்லாம் காட்டியிருப்பாங்க. சோ நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் ஹேக்கர் புல்லிங்கோவா ஆகணும்னா இந்த கேஜெட்ஸோட நாலேஜ் எல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா இருக்கணும். அண்ட் இப்போ உங்ககிட்ட நான் ஒரு 5 ஹேக்கிங் கேஜெட்ஸ் பத்தி சொல்ல போறேன். அதுல ஏதாவது நீங்க வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்திருக்கேன், அது மேல கிளிக் பண்ணி நீங்க உங்களுக்கு தேவையான கேஜெட்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற கேஜெட்டோட பேர் வந்து என்னன்னா USB ரப்பர் டக்கி. இதனோட பேர் கேட்க காமெடியா இருந்தாலும் இது பண்ற வேலையெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே பயங்கரமா இருக்கும். இது உங்களுக்கு பார்க்க ஒரு சாதாரண USB பென்ட்ரைவ் மாதிரி தான் இருக்கும். பட் இந்த ரப்பர் டக்கில நீங்க ஏதாவது பேலோட்ஸ், அதாவது வைரஸ் இல்லனா ஏதாவது கமாண்ட்ஸ் செட் பண்ணிட்டு அதை ஏதாவது கம்ப்யூட்டர்ல ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணி விட்டீங்கன்னா போதும், அந்த ரப்பர் டக்கில நீங்க ப்ரோக்ராம் பண்ண வைரஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனா இப்ப நீங்க கேட்கலாம், சிஸ்டம்ல இருக்க ஆன்டி வைரஸ் வந்து அந்த ரப்பர் டக்கில இருக்க வைரஸ் டிடெக்ட் பண்ணாதான்னு. பட் இங்க தான் நம்ம மெயின் ட்விஸ்டே இருக்கு. என்ன ஆகும்னா, இந்த ரப்பர் டக்கி சிஸ்டம்ல இன்சர்ட் பண்ணும்போது அது ஒரு HID டிவைஸ் ஆக்ட் பண்ணும். HIDனா என்னன்னா ஹியூமன் இன்டர்ஃபேஸ் டிவைஸ், அதாவது இந்த கீபோர்ட், மவுஸ், ஜாய்ஸ்டிக் இது எல்லாத்தையும் ஹியூமன் இன்டர்ஃபேஸ் டிவைஸ்னு சொல்லுவாங்க. சோ சிஸ்டம்ல இன்சர்ட் பண்ணும்போது இந்த ரப்பர் டக்கி ஒரு HID டிவைஸ் ஆக்ட் பண்றதால சிஸ்டம்ல இருக்க ஆன்டி வைரஸ் வந்து ஏதோ மவுஸோ கீபோர்டு தான் இன்சர்ட் பண்ணிருக்காங்கன்னு அமைதியா இருந்துரும். ஆனா இந்த ரப்பர் டக்கி வந்து தன்னோட ஸ்கிரிப்டை எல்லாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம ரன் பண்ணி அந்த சிஸ்டம்ல இருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் திருடிடும். நம்ம லிஸ்ட்ல இருக்க செகண்ட் டிவைஸோட பேர் வந்து என்னன்னா வைஃபை அடாப்டர். பட் நீங்க நினைக்கிற மாதிரி இந்த சாதாரண வைஃபை அடாப்டர்ஸ் எல்லாம் வச்சு நம்ம ஒன்னும் பண்ண முடியாது. ஏன்னா ஹேக்கிங்க்கு வந்து கொஞ்சம் வேற மாதிரி அட்வான்ஸ்டு வைஃபை அடாப்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதுல ஒண்ணுதான் இந்த ஆல்பா வைஃபை அடாப்டர். இது வந்து ஒவ்வொரு ஹேக்கர் புல்லிங்கோ கிட்டையும் கண்டிப்பா இருக்க வேண்டிய ஒரு கேஜெட்னு சொல்றாங்க. அப்படி இதை வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆல்பா அடாப்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பேக்கெட் இன்ஜெக்ஷன் பண்ணலாம், பேக்கெட் கேப்சரிங் பண்ணலாம் அண்ட் ஆல்சோ பேக்கெட் மானிட்டரிங் கூட பண்ணலாம்னு சொல்றாங்க. வேறாண்டி, இப்ப பாக்கெட்னு சொன்னீங்க, அது சிப்ஸ் பாக்கெட்டா இல்ல முறுக்கு பாக்கெட்டாப்பா? ஐயோ தாத்தா, பேக்கெட்னா என்னன்னா இந்த இன்டர்நெட் உலகத்துல நம்ம சென்ட் அண்ட் ரிசீவ் பண்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பேக்கெட்ஸ்ல தான் நடக்கும். அதாவது நீங்க யாருக்குன்னா மெசேஜ் சென்ட் பண்றீங்கன்னா அது ஒரு பேக்கெட்ல தான் டார்கெட்க்கு ரிசீவ் ஆகும். அண்ட் இப்போ நீங்க இந்த ஆல்பா வைஃபை அடாப்டரை யூஸ் பண்ணீங்கன்னா அந்த பேக்கெட்ஸ்ல இருக்க இன்ஃபர்மேஷனை நீங்க கேப்சர் பண்ணலாம் அண்ட் ஆல்சோ நீங்க அதுல வேற ஏதாவது இன்ஃபர்மேஷனை இன்ஜெக்ட் கூட பண்ணலாம். ஓகேவா தாத்தா? சரிப்பா.
சோ நம்ம அடுத்து பார்க்க போற கேஜெட் வந்து என்னன்னா ராஸ்பெரி பை. ஹேக்கிங் டிவைஸ்னு சொன்னாலே நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரது இந்த ராஸ்பெரி பை தான். அண்ட் நிறைய பேருக்கு வந்து இத பத்தி தெரிஞ்சிருக்கலாம், பட் இத பத்தி தெரியாதவங்களுக்கு ஒரு தடவை சொல்லிடுறேன். சோ நண்பா, இந்த ராஸ்பெரி பைய வந்து ஒரு மினி கம்ப்யூட்டர்னே சொல்லலாம். ஏன்னா சாதாரண கம்ப்யூட்டர் மாதிரியே இதுக்கும் ரேம், ரோம், வைஃபை, ப்ளூடூத், ஸ்டோரேஜ்னு எல்லாமே இருக்கும். அண்ட் இதுல நீங்க விண்டோஸ் இல்லைன்னா காலி லினக்ஸ் மாதிரியான ஓஎஸ் எல்லாம் பூட் பண்ணி ஒரு போர்ட்டபிள் ஹேக்கிங் கேஜெட்டா யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இந்த ராஸ்பெரி பை யூஸ் பண்ணி நீங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணலாம். எப்படின்னா இந்த ராஸ்பெரி பைய நீங்க ஒரு வைஃபை ஜாமரா மாத்தலாம். அண்ட் ஒரு எஃப்எம் ரேடியோட பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி பேண்ட்ல நீங்க உங்களோட ஆடியோவை கூட பிராட்காஸ்ட் பண்ணலாம். இதெல்லாம் கேட்கவே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. பட் இதெல்லாம் பண்றது அவ்வளவு ஈஸி இல்ல. அண்ட் லைசன்ஸ் இல்லாம இதெல்லாம் நீங்க பண்றீங்கன்னா இது வந்து ரொம்பவே இல்லீகலான விஷயம். சோ தேவையில்லாம ரிஸ்க் எடுக்காதீங்க. ரிஸ்க் எடுக்கலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. அடுத்து நம்ம பார்க்க போறது ஒரு ஹேக்கிங் கேஜெட்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு யூஎஸ்பி டேட்டா கேபிள் தான். ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டானையா. பட் நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒன்னும் சாதாரண யூஎஸ்பி கேபிள் இல்ல நண்பா. இது வந்து ஒரு ஸ்பை கேபிள். இதை வச்சு நீங்க யார வேணாலும் ஸ்பை பண்ணலாம். ஏன்னா இந்த யூஎஸ்பி கேபிள் வச்சு நீங்க ஆடியோ ரெக்கார்ட் பண்ணலாம், லொகேஷன் அக்யூரேட்டா ட்ராக் பண்ணலாம், அண்ட் ஆல்சோ உங்க மொபைல சார்ஜ் கூட பண்ணலாம். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து. சரி, இது எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துறேன். ஃபர்ஸ்ட் இந்த கேபிள்ல பாத்தீங்கன்னா ஒரு ஹை சென்சிட்டிவிட்டி மைக்ரோஃபோன் கொடுத்திருக்காங்க. சோ இதை வச்சு இது தன்னை சுத்தி இருக்க 15 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்க எந்த ஒரு சவுண்டையும் கிளியரா ரெக்கார்ட் பண்ணும்னு சொல்றாங்க. அண்ட் லொகேஷனை வந்து எப்படி அக்யூரேட்டா ட்ராக் பண்ணும்னு கேட்டீங்கன்னா இதுக்கு தான் வந்து இந்த யூஎஸ்பி கேபிள்ல ஒரு சிம் கார்டு ஸ்லாட் இருக்கு. இதுல நீங்க சிம் கார்டு போடலாம். அண்ட் இது எப்படி வேலை செய்யும்னா, இப்போ நீங்க அந்த யூஎஸ்பி கேபிள்ல ஏதாவது சிம் கார்டு போடுறீங்கன்னா அந்த சிம் கார்டுக்கு ஒரு நம்பர் இருக்கும்ல. சோ நீங்க ஏதோ ஒரு போன்ல இருந்து அந்த யூஎஸ்பி கேபிள் போட்ட சிம் கார்டோட நம்பருக்கு 1111 டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணீங்கன்னா அந்த யூஎஸ்பி கேபிள் இருக்க ஆடியோ ரெக்கார்டிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். அண்ட் அந்த சிம்ல இருந்து உங்களுக்கு ஒரு கால் வரும். அந்த கால்ல நீங்க ரெக்கார்ட் ஆகுற ஆடியோவை லைவா கேட்கலாம். அண்ட் ஆல்சோ நீங்க DW டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணீங்கன்னா அந்த யூஎஸ்பி கேபிள் எங்க இருந்தாலும் அதனோட டைரக்ட் லொகேஷன் வந்து உங்களுக்கு காட்டும். அண்ட் இந்த யூஎஸ்பி கேபிள் மாதிரியே சார்ஜிங் அடாப்டரும் இருக்கு. பட் இதை வந்து நீங்க தனியா வாங்க வேண்டியதா இருக்கும். அண்ட் இதுல ஆடியோ ரெக்கார்டிங் அண்ட் லொகேஷன் ட்ராக்கிங் எல்லாம் இருக்காது. இதுல என்ன இருக்கும்னா ஹிடன் கேமரா இருக்கும். அண்ட் இது வந்து 1080p HD வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணும்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி கேஜெட்ஸ் எல்லாம் கண்டிப்பா ஒரு ஹேக்கர் புள்ளிங்கோ கிட்ட இருக்கும். அண்ட் உங்களுக்கும் இந்த மாதிரி கேஜெட்ஸ் எல்லாம் தேவைப்பட்டா கண்டிப்பா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. அடுத்து நம்ம லிஸ்ட்ல இருக்க லாஸ்ட் கேஜெட் என்னன்னா ஹேக் RF1. நான் கண்ணும் கொள்ளையடித்தல் மூவியோட பிரேக் டவுன் பண்ணும்போது அதுல காரோட கீயை ஹேக் பண்ற மாதிரி ஒரு சீன் வரும். சோ இந்த ஹேக்கிங் வந்து ரோல் ஜாம் டிவைஸ் வச்சு பண்றாங்கன்னு சொல்லியிருந்தேன். அண்ட் நிறைய பேர் வந்து அந்த ரோல் ஜாம் டிவைஸ் எங்க கிடைக்கும் அண்ட் எப்படி வாங்கறதுன்னு எல்லாம் கேட்டிருந்தீங்க. பட் நண்பா, இந்த டிவைஸ் எல்லாம் இப்போ யாரும் மேனுஃபேக்சர் பண்றது இல்ல. சோ அதெல்லாம் மறந்துருங்க. பட் கவலைப்படாதீங்க நண்பா, அந்த ரோல் ஜாம் டிவைஸ் வச்சு என்னெல்லாம் பண்ணலாமோ அதை விட அட்வான்ஸாவே நம்ம இந்த ஹேக் RF டிவைஸை வச்சு பண்ணலாம். அண்ட் இந்த கார் கீழ இருந்து ஒரு ஃப்ரீக்வன்சியை நம்ம இந்த டிவைஸ் வச்சு ஹேக் பண்ணலாம். ஏன்னா இந்த டிவைஸ் மெயின்லி டிசைன் பண்ணதே வயர்லெஸ் ரேடியோ சிக்னல்ஸ் பெனிட்ரேஷன் டெஸ்டிங் பண்றதுக்காக தான். என்னது பன்னிக்கு ஆபரேஷனா? ஐயோ தாத்தா, பன்னிக்கு ஆபரேஷன் எல்லாம் இல்ல, பெனிட்ரேஷன். அப்படின்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஆண்ட்ராய்ட் போனை மேனுஃபேக்சர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஹேக்கர் வந்து உங்க போனை எப்படி எல்லாம் ஹேக் பண்ணலாம்னு ஒரு பெனிட்ரேஷன் டெஸ்டர் வந்து அதை வந்து டெஸ்ட் பண்ணி அதுல இருக்க வல்னரபிலிட்டி எல்லாம் சொல்லுவாரு. சோ இந்த டெஸ்ட் பண்ற ப்ராசஸோட பேரு தான் பெனிட்ரேஷன் டெஸ்டிங்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த சைபர் செக்யூரிட்டி ஃபீல்டுல பெனிட்ரேஷன் டெஸ்டிங் வந்து ஒரு ஹையஸ்ட் பேயிங் ஜாப். சோ உங்களுக்கு பெனிட்ரேஷன் டெஸ்டிங்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்தா கண்டிப்பா இந்த பெனிட்ரேஷன் டெஸ்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இன்னைக்கு இந்த வீடியோல அவ்வளவு நண்பா. இந்த வீடியோல நான் சொன்ன கேஜெட்ஸ் ஏதாவது உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, போய் பாருங்க. அண்ட் மேக்ஸிமம் எல்லா கேஜெட்ஸும் உங்களுக்கு அமேசான்ல இருந்தே கிடைச்சிடும். பட் அமேசான்ல இல்லாத சில கேஜெட்ஸ் வந்து நீங்க வேற வெப்சைட்ல இருந்து வாங்குற மாதிரி இருக்கும். சோ அதனோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். சோ போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான கேஜெட்ஸ் எல்லாம் தெரிஞ்சா அது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதையெல்லாம் நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல கவர் பண்ண ட்ரை பண்றேன். சோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அது உங்களோட கடமை. மறக்காம இது போல வீடியோஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். until then டாடா பை பை. நாட்டுக்காகலாம் இல்ல, நீ கேட்ட